துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய். அப்படி இப்படி அப்பப்பா எத்தனை போராட்டங்க. இவங்க கல்யாணத்துல ஒரு போராட்டம், நிச்சயதார்த்தத்துல ஒரு போராட்டம், சீமந்தத்திலயும் ஒரு சில போராட்டங்க. அப்பா எல்லா போராட்டத்தையும் கடந்து இப்ப குழந்தைய பெற்று நல்லபடியா தாயும் செய்யும் நலமா இருக்காங்க. இன்னைக்கு அவங்க புருஷங்களோட சந்தோஷமா குடும்பமா குழந்தை குட்டியோட நிம்மதியா இருக்கிறத பார்க்கும்போது இதை விட வேற என்ன வேணும்? உங்களை பெத்த எங்களுக்கு இந்த சந்தோஷத்தை விட வேற என்ன வேணும்? ஒரு அம்மாவா அப்பாவா எங்களுக்கு இந்த சந்தோஷம் பெருசு. உங்களுக்கு கிடைச்ச மாதிரி வீட்டுக்காரங்க வேற யாருக்கும் கிடைக்க மாட்டாங்க. என் வீட்டு மாப்பிள்ளைங்க ரெண்டும் சொக்க தங்கங்க. அதை சொல்லு சாந்தி. உண்மையாவே நான் இன்னி வரைக்குமோ ஐயோ நமக்கு 2 பொட்டை பிள்ளைங்க இருக்கேன்னு எதை நினச்சி என்றைக்குமே நான் வருத்தப்பட்டது கிடையாது. ஆனால் என் பொண்ணுங்க 2 ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது என் வருத்தத்துக்கு அளவே இல்லை. ஆனால் நான் வருத்தப்பட்டதை விட என் மாப்பிள்ளைங்க வருத்தப்பட்டதை பார்க்கணுமே. ஐயோ என் கண்ணில் ரத்தமே வந்துருச்சு. என் நெஞ்சே எனக்கு வெடிச்சிடுற மாதிரி இருந்தது. நல்ல வேலையா என் பொண்ணுங்களுக்கும் எதுவும் ஆகலை, என் பேரம்பேத்திங்களுக்கும் எதுவும் ஆகலை. இவங்களாம் இந்த அளவுக்கு நிற்கிறாங்கன்னா அதுக்கு காரணமே என் மாப்பிள்ளைங்க தான். என் மாப்பிள்ளைங்க என் பொண்ணுங்க மேலே அந்த அளவுக்கு அன்பையும் பாசத்தையும் கொட்டி கொடுத்துருக்காங்க. என்னண்ணா பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, உங்களுக்கு எப்படி உங்க மாப்பிள்ளைங்க பெருசோ அந்த மாதிரி எங்களுக்கும் எங்க மருமகங்க அவ்வளோ பெருசு. ஆமாக்கா அதை சொல்லுங்க. உங்களுக்கு எப்படி உங்க மாப்பிள்ளைங்க பெருசோ அதை விட அதிகமா எங்களுக்கு எங்க மருமகங்க பெருசுங்க அண்ணா. அதானே என்ன மச்சான், என் மருமகன் மட்டும் என் பிள்ளைக்கு கிடைக்கல. என் பிள்ளைக்கு இந்த நேரத்துக்கு வேற எந்த பொண்ணு கிடைச்சிருப்பாலோ, அவன் என் பையனோட மனசை புரிஞ்சிருப்பாலோ புரிஞ்சிக்க மாட்டாங்களோ, இல்ல 1008 பிரச்சனை வந்திருக்குமோ வந்திருக்காதோ. அப்பப்பா அதெல்லாம் நினைக்கும் போது இப்ப என் மருமகங்க எங்களுக்கு பொக்கிஷம் தான். சரி, உங்களுக்கு உங்க மருமகங்க பெருசுனா எங்களுக்கு எங்க மரும பிள்ளைங்க தான் பெருசு. நீங்க உங்க மருமகளை வச்சுக்கோங்க, நாங்க எங்க மருமகனுங்கள எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டோம். அது சரி. அப்பப்பப்பா இப்படி ஒரு குடும்பத்தை பார்க்க 1000 கண்ணு வேணும், அந்த அளவுக்கு இருக்கு. சாந்தியக்கா, நீங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் முதல் வேலையா எல்லாருக்கும் சுத்தி போட்டுருங்க. எங்க கண்ணே பட்டுருச்சுக்கா. ஆமா அண்ணி, முதல் வேலையா பிள்ளைங்களுக்கு நல்லபடியா சுத்தி போட்டுருங்க. பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் நல்லபடியா சுத்தி போட்டுருங்க. எங்க கண்ணே பட்டிருக்குன்னா அப்ப வந்தவங்க கண்ணெல்லாம் எல்லார் கண்ணும் நம்ம பிள்ளைங்க மேலதான் இருக்கும். அதனால நீங்க முதல் வேலையா ஃபங்க்ஷனை முடிஞ்சதும் பிள்ளைங்களுக்கும் பேர பிள்ளைங்களுக்கும் சுத்தி போட்டுருங்க அண்ணி. கண்டிப்பாப்பா, அது செய்யாம இருப்பேனா? அது கண்டிப்பா செஞ்சிருவேன். என் பிள்ளைங்களாம் சந்தோஷமா இருக்கணும். இன்னைக்கு போல இன்னைக்கும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும். இன்னையோட இது முடிஞ்சிடாது, இது தொடரும். தொடராம எங்க போயிட போகுது? நிறைய பேரோட எதிர்பார்ப்பு கண்டிப்பா நிறைவேறும். இது இன்னையோட முடிஞ்சிடாது, கண்டிப்பா தொடரும். அது சரி சம்பந்தி, ஹிண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கே. அதுக்கு இல்ல சம்பந்தி, நம்ம துளி துளியா ஃபேமிலிஸ், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேரு ஏன் முடிக்கிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நமக்கும் இதை முடிக்கணும்னு ஆசையா, என்ன சொல்லுங்க, வியூஸ் நல்லா போகல. அது சரி ரித்து, யாருமா அந்த ஃபேமிலி? அமர்தானி, ஏன் உங்களுக்கு தெரியாதா? யாருன்னு தெரியாத மாதிரி கேக்குறீங்க பாத்தீங்களா? ஐயோ ரித்து, உண்மையாவே தெரியாது. கார்த்திகை கிட்ட எதுவும் சொல்லல. ஓ, அப்ப உங்களுக்கு சர்ப்ரைஸா? அப்ப நான் சொல்ல மாட்டேன், வெயிட் பண்ணுங்க. யாருன்னு வந்த பிறகு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரித்து அக்கா, எனக்கு மட்டுமா சொல்லுங்களேன். உங்களுக்கு என்ன சொல்லணும்? கண்டிப்பா சொல்றேம்மா, ஆனா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சொல்றேன். 10 நிமிஷம் கழிச்சா? சரிங்கக்கா. அரவேக்காடு கௌசி, இன்னும் 10 நிமிஷத்துல அந்த ஃபேமிலியே வந்துரும். அதுக்கப்புறம் ரித்து சொன்னா என்ன சொல்லலனா என்ன? அவ உன்னை ஏமாத்துறா. அப்படியா அக்கா? இது கூட புரியலையா உனக்கு? என்ன மீனா, நீ எதுவும் வாய் திறக்காம இருக்க? அண்ணி, இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தானே, வந்த போறாங்க பார்க்க போறோம், அவ்வளவுதானே. இதுக்கு எதுக்கு நம்ம கேட்டு மொக்க வாங்கணும்? அதான் நான் அமைதியா நின்னுட்டேன். ரொம்ப விவரம் தான். ஆமா, நீங்க 3 பேர் மட்டும் ஏன் நின்னுட்டு இருக்கீங்க? உட்கார்லையா? கௌசி, ஜனனி, சுஜி? இல்லக்கா, இவ்வளவு நேரம் உட்காந்துட்டு தான்க்கா இருந்தோம், அதான் நின்னுட்டு இருக்கோம். பாப்பாங்களா இன்னும் பார்க்கல, என்ன பார்க்கலாமே ரொம்ப ஆர்வமா நின்னுட்டு இருக்கோம்க்கா. இவங்க எப்ப பேர் வைப்பாங்க நின்னுட்டு இருக்கோம். ஆமாக்கா, யாருக்கா அந்த ஃபேமிலி? இன்னும் அந்த ஃபேமிலி வரலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி யாருதான் அந்த ஃபேமிலி சொல்லுங்களேன், சர்ப்ரைஸ் தாங்களக்கா, சொல்லுங்க. ரித்தா அக்கா, என்கிட்ட மட்டுமா சொல்லிருக்கலாம்ல, யாருக்கா அந்த ஃபேமிலி எனக்கு சொல்லுங்கக்கா. சுஜி, ஜனனி, கேட்காதீங்க. எப்படியும் ரித்தா அக்கா நம்மளை ஏமாத்துவாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல சொல்றேன்னு, ஏன்னா 10 நிமிஷத்துல அவங்களே வந்துருவாங்கல்ல, அப்படிதான் சொல்லி என்ன ஏமாத்துறாங்க. அது சரி கௌசி, இப்பதான் தெளிவா இருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் மந்தமா தான் இருந்தேன், ஆனா இப்ப தெளிவாயிட்டமா. அமிர்தாணி, நீங்க கூட கிண்டல் பண்றீங்க போங்க. கௌசி, ஜனனி, சுஜி, உங்களுக்கும் அந்த ஃபேமிலி நல்லாவே தெரியும். நல்லா யோசிச்சு பாருங்க, யார் அந்த ஃபேமிலின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபேமிலி தான், நமக்கு தெரியாம இருக்குமா? நம்மள அவங்களுக்கும் அவங்கள நமக்கும் நல்லாவே தெரியும். கிட்டத்தட்ட எல்லாரும் ஒத்து போவானா பாத்துக்கியே, அந்த மாதிரி தான். நல்லா யோசிச்சு பாருங்க, யாருன்னு உங்களுக்கே தெரியும். சரிக்கா,
எங்களால யோசிச்சு மண்டை வெடிஞ்சிட போல இருக்கு. எங்களால முடியலப்பா. வரும்போது வரட்டும், நாங்களே பாத்துக்கிறோம். யோசிக்கிற அளவுக்குலாம் நம்ம மண்டைக்கு மேல கொடுக்க கூடாதுக்கா. இப்ப ஃபங்க்ஷன் மூட்ல இருக்கிறோம். ஸோ ஹாப்பியா என்ஜாய் பண்ணணும். அதை விட்டுட்டு திங்க் பண்ணிக்கிட்டு இன்னும் 5-6 நிமிஷத்துல வந்துருவாங்க இல்லையா? வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்க்கா. விட்டாக்கா, ஜனனி நீ சொல்றதுதான் கரெக்ட். அவங்க சொல்ற மாதிரி எங்களால யோசிக்கலாம் முடியாது. எப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கல்ல, அப்புறம் பாத்துக்கலாம் விடுங்க. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மேடம் 2 பேரும் ஹனிமூன் போனீங்களே, எப்படி இருந்தது? ஹனிமூன்லாம் நல்லா இருந்ததா? அப்புறம் உங்க தனிமூனும் எப்படி இருந்தது? ரித்து அண்ணி, ஆனாலும் நீங்க கொஞ்சம் மோசம் அண்ணி. போங்க, இவ்வளவு பேர் மத்தியில இப்படிதான் கேப்பீங்களா? ஜனனி, ஏன் எங்க மத்தியில கேட்டா சொல்ல மாட்டியா என்ன? அமிர்தா அக்கா, நீங்களுமா? போங்க, எங்களுக்குலாம் கூச்சமா இருக்காதா? நீங்களும் இத்தனை பேர் இருக்கீங்க, எப்படி சொல்ல முடியும்? சொல்லணும்னு நினைச்சா சொல்லலாம். நீங்களெல்லாம் ஃப்ரெண்டா நினைச்சா சொல்லலாம். ஆமா, நீங்களாம் ஃப்ரெண்டா தானே நினைக்கிறீங்க, இல்ல டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்றீங்களா? ஐஷானி, ஹனிமூன் மாதிரி இருந்தது அண்ணி. நீங்க போன எப்படி இருக்குமோ அப்படியே இருந்தது அண்ணி. ஒன்றும் பெரிய ஸ்பெஷல்லாம் எதுவும் இல்லை. நீங்களும் செல்வானாவோ போனா எப்படி ஹனிமூன் மாதிரி இருக்குமோ அது மாதிரி இருந்தது அண்ணி. இப்ப சொல்லுங்க, ஏதாவது விளக்கமா சொல்லணுமா என்ன? அது சரி சுஜி, நீ ரொம்ப பிரில்லியன்ட் தான். நீ பிரில்லியன்ட்டா ஆன்சர் பண்ணிட்டியே. ஆயிஷாக்கா, இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்க? சரி சரி, இப்ப என்ன ஹனிமூன் போனதை பத்தி எங்களுக்கு தெரியாதா என்ன? நீ சொல்லிதான் நாங்க தெரிஞ்சுக்கணுமா என்ன? நம்ம ஃபங்க்ஷனை பார்ப்போமே. ஃபங்க்ஷனுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஃபேமிலி வேற வந்தாங்களா இல்லையான்னு தெரியல. குழந்தைங்களுக்கு பேர் வைக்கணும்ல. அம்மம்மா வந்தார் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. அம்மம்மா வந்தார் இங்கு சிங்கக்குட்டி, ஆட்டத்துக்கு மன்னன் என்ற பட்டம் கட்டி. இது சொல்லும் கடவுள்ளம் சின்ன தேவதை, அவள் தானே எங்கள் புன்னகை. நாள்தோறும் இங்கு பண்டிகை. வீட்டில் ஒரு தொட்டில் கட்ட வெண்ணிலவு வாங்கி வந்தேன். சகல ஃபோன் பண்ணீங்களா? அவங்க வந்துட்டாங்களா? ஃபோன் பண்ணிட்டு கார்த்திக், அவன் வேணும் சொன்னான். இன்னும் வந்துட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் பார்ப்போமா? ஆமா, பரவாயில்ல மாமா, இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணலாம். வந்துட்டோம், அவங்க வந்ததுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிப்போம். ஆமையா மேம், அனன்யா சொல்றதா கரெக்ட். நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கூட வெயிட் பண்ணுவோம். அவங்க வந்த பிறகு ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிப்போம். அப்புறம் என்னடா கார்த்திக், நம்ம ஹோம் மினிஸ்டர்ஸே ஓகே வெயிட் பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க. அவங்களே பெர்மிஷன் கொடுத்துட்டாங்கல்ல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோம். ஐயோ, ஹோம் மினிஸ்டர் சொல்லிட்டா நம்ம அதுபடி தான் கேட்கணும். நம்ம இவங்க பேச்சு தானே கேட்டாகணும். அப்படியே செஞ்சிடறேன் ஹோம் மினிஸ்டர். ஆனாலும் உங்க 2 பேருக்கு ஏறி இருக்க மாதிரி கொழுப்பு வேற யாருக்கும் கிடையாது தெரியுமா? ரொம்ப ஓவரா தான் கலாய்க்கிறீங்க. போங்க, அப்படி சொல்லிடியேக்கா. 2 பேருக்கும் உடம்புல கொழுப்புல தான் உடம்பு இருக்கு. சிரிப்ப பத்தியா 2 பேருக்கும்? வேற நம்மள பார்த்தா அப்படிதாண்டி அக்கா இருக்கும். அதான் 2 பேருக்கும் இந்த சிரிப்பு. ஐயோ பொண்ணுக்குட்டி, அப்படிலாம் இல்லடி. அனன்யா பேச்சு கேட்டு மாமா கிட்ட சண்டை போடாதடி. ஆமாண்டி பொண்டாட்டி, உங்க அக்கா பேச்சு கேட்டுட்டு இந்த மாமா கிட்ட சண்டை போட்டுறாதடி. அப்படியே மசமசம் சிரிச்சிட்டு நின்னுட்டு இருந்தா எப்படி? நேரம் ஆயிட்டே போகுது கார்த்திக். அருண், ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருப்பா, அவங்க வந்துட்டாங்களான்னு. சரி சரி, அப்புறம் என்ன? வர வேண்டியது வந்தாச்சு. குழந்தைய தொட்டிலையும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன? பேரை வச்சிருவோமா குழந்தைங்களுக்கு? அதானே, வர வேண்டியவங்க எல்லாருமே வந்தாச்சு. இனி எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு? ஏ அருண், கார்த்திக், பேரை வச்சிடலாம்ல? ஆமா அருண், கார்த்திக், பேரை வச்சிடலாம் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு பேரை வச்சிருவோம்ப்பா, நல்ல நேரம் முடியறதுக்குள்ளார. அப்பவே கால் பண்ணிட்டேன். இன்னும் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன்னு சொன்னான். வந்துருவாமா? வராம நம்ம ஸ்டார்ட் பண்ண வேணாம்னு பாக்குறேன். ப்ளீஸ், இன்னும் கொஞ்ச நேரம் தான். வந்துருவான் அம்மா. ஆமா, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணுவோமே. வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்வைட் பண்ணதுனால நம்மளை மதிச்சு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வரதுக்குள்ள ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணா எப்படிமா? அவங்க ஃபேமிலியா வராங்கம்மா. கொஞ்சம் வெயிட் பண்ணுவோமே. அண்ணா, கார்த்திக் அண்ணா, அருண் அண்ணா, மாமா அங்க பாருங்க. அது சரி, நம்ம எதிர்பார்த்த ஃபேமிலி வந்துட்டாங்களே. அடடே, வாங்க மை டியர் ஃபேமிலி. என்னங்க கொஞ்ச நேரத்துல தவிக்க விட்டுட்டீங்க போங்க. வாங்கம்மா, வாங்கண்ணா, வாங்க. வாங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அண்ணா, எப்படி இருக்கீங்க? ஆமாம்மா, நாங்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கோம். ரொம்ப லேட் பண்ணிட்டோமோ?
சாரிடா தங்கங்களா. அருணண்ணா, கார்த்திகண்ணா, ஐம் ரியலி சாரி. ரொம்ப லேட் ஆயிடுச்சு போல இருக்கே. எங்களுக்காக தான் வெயிட்டிங்கோ. ஐம் சாரி. அப்புறம் அண்ணிங்களா, ரொம்ப 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 சாரி. என் குட்டீஸுங்களா, ஐம் ரியலி சாரிமா. இந்த மாமா வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. இந்த மாமா இந்த எல்லா குடும்பத்தையும் வலிச்சிட்டு வரதுக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சாரி. அப்படிலாம் எதுவும் இல்லடா. நீங்க வரணும்னு எதிர்பார்த்தோம். இப்படியே வந்துட்டீங்க. எங்க வராம இருந்துருவீங்களோன்னு நினைச்சிட்டேன். பரவாயில்ல, வந்துட்டீங்க. வாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் லேட் ஆயிடல. இன்னும் டைம் நிறையவே இருக்கு. வாங்க. ஆமாண்டா, அப்படியெல்லாம் ஒரு டைம் ஆயிடல. நீங்க வாங்க. எல்லாரும் ஃபங்க்ஷன் வந்துட்டாலே கொஞ்சம் பரபரப்பா இருப்பாங்கல்ல, அந்த பரபரப்பு தான். மற்றபடி இன்னும் டைம்லாம் நிறையவே இருக்கு. வாங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ண நினைச்சோமே. நல்ல வேலை வந்துட்டீங்க. நீங்க இல்லாம கண்டிப்பா நாங்க ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டோம். நீ என்ன சொன்னாலும் சரி, இருந்தாலும் நாங்க வந்தது லேட் தான். சூர்யா இங்க தான் போறோம்னு சொல்லல. வாங்கம்மா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி சர்ப்ரைஸா கூட்டிட்டு வந்தானா, நாங்க அதுக்குள்ள கிளம்பல. என்ன ஏதுன்னு அவனை கேள்வி கேட்டு ரொம்ப நச்சரிச்சிட்டோமா, அதுல கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுப்பா. சாரிப்பா கார்த்திக், சாரிப்பா அருண். அப்புறம் நிம்மி, அனன்யா எப்படிமா இருக்கீங்க? குழந்தைங்க எப்படி இருக்காங்க? நிம்மி, இப்போ உனக்கு உடம்பு பரவாயில்லையாமா? அனன்யா, உனக்கு எப்படிமா இருக்கு உடம்பு? உங்களுக்கு என்னம்மா? எனக்கு உடம்பு நல்லாவே இருக்குமா. அக்காவுக்கு தான் கொஞ்சம் பெயினா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவளுக்கு தான் அடியும் கொஞ்சம் அதிகம். போதா குறைக்கு ஆப்ரேஷன் வேற இல்லையா, அதான் அக்காவுக்கு தான் கொஞ்சம் பெயினா இருக்குமா. ஆமாம்மா, சும்மா லேசான பெயின் தான். அதுவும் கொஞ்ச நாள் போச்சுன்னா சரியாயிடும்மா. டாக்டர் சொல்லியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் பொறுத்துக்கோங்க, அதுக்குள்ள சரியாயிடும்னு சொல்லிட்டு ஓகேன்ட்டு இருக்கேம்மா. அதுவும் இவங்க கிட்ட குட்டீஸ் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அந்த வலியெல்லாம் பெருசா தெரியலம்மா. அப்பப்பா இவ்வளவு வலி வேதனை. நிம்மி ஒரு பக்கம் வலி வேதனை அனுபவிச்சானா, அவளை விட டபுள் மடங்கு நம்ம அருண் அனுபவிச்சிட்டான். ஏன் அருணே, நீங்க இப்படி இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. ஆமா அருணண்ணா, நீங்க உண்மையிலே ரியலி கிரேட். நீங்க எடுக்க போன தப்பான முடிவை நினைச்சு நானே கொஞ்சம் கதி கலங்கிட்டேனா. ஆனா நல்ல வேலையா நிம்மி அணி நல்லபடியா பொழைச்சு வந்துட்டாங்க. இல்லன்னா என்ன ஆகுது? மாப்பிள என்னையா, எதுக்கு எது தீர்வு? இதுக்கு இப்படியா? உன் பொண்டாட்டி மேல பாசம் லவ் எல்லாம் அதிகமா இருக்குன்னு தெரியும். ஆனா இந்த அளவுக்கு, இந்த முடிவுக்கு போற அளவுக்கு நீ இவ்வளவு பாசம் வச்சிருப்பேன்னு நாங்களே ஆச்சரியப்பட்டு போயிட்டோயா. அப்படிலாம் ஒண்ணு இல்ல மாம். என் பொண்டாட்டியா அந்த அளவுக்கு நான் விரும்புறேன். அவ இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை. என் உலகமே அவதான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? அவ இல்லைன்னா நான் எப்படி இருக்க முடியும்? அதனாலதான் சரி, அவ இல்லாத ஒரு வாழ்க்கையில நான் மட்டும் எப்படி வாழ முடியும்? நானும் அவ கூட போயிடலான்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல வேலை, என் பொண்ணக்குட்டிய அந்த கடவுள் எனக்கு திருப்பி கொடுத்துட்டாங்க. டேய் மாப்பிள, அதுக்காக இப்படியா? அது சரி, முன்ன மாதிரிலாம் பொண்டாட்டி இந்த அளவுக்கு லவ் பண்றதுக்கு எவனாலையும் முடியாது. இனி ஒருத்தன் பிறந்துதான் வரணும். எங்க வீட்டுல கூட ஒருத்தன் இருக்கான். ஆனா அவன் இப்படின்னு இனிமேதான் தெரியும். பார்ப்போம். நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நீங்க வேணா பாருங்க, அடுத்த லிஸ்ட்ல உங்க வீட்டு சார் தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படிதானே சூர்யா? ஆமாம்மா, அதான் எல்லாரும் வந்துட்டாங்களே, இப்ப ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஆமாம்மா. குழந்தைங்கள தொட்டியில போட்டாச்சு. இனி என்ன, பேர் வைக்க வேண்டியதுதான். வாங்க. அங்க பாருங்க, நம்ம ஃபேமிலிஸ் வந்துட்டாங்க. இவங்க தான் நான் சொன்னேன், நம்ம கெஸ்ட் ஃபேமிலி வந்துட்டாங்க பாருங்க. அப்படியா? யார் அந்த கெஸ்ட்? இதோ இப்பவே பாத்துறோம். அட, நம்ம கண்ணாமூச்சி ஃபேமிலி. ஆமா அண்ணி, நம்ம கண்ணாமூச்சி ஃபேமிலியே தான். துளசி அக்கா, சூர்யா அண்ணா வந்துட்டாங்களே. அப்ப இந்த ஃபேமிலிக்காக தான் வெயிட்டிங். சூப்பர், நாங்க இதை எதிர்பார்க்கலப்பா. செம கெஸ்ட் தான். அது சரி, சூர்யா அண்ணா, துளசி அண்ணி, கதிர் அண்ணா, நீதா அண்ணி, ஜீவா அண்ணா, யாழி அண்ணி, மதன் அண்ணா, ஷாலினி அண்ணி. அட இந்த 4 தாரையும் பார்க்கும்போது நம்ம கண்ணே பற்ற போல இருக்கே. ஆமா மீனா, அடுத்த கப்பல் இவங்க தானே. இனி இவங்களோட ஸ்டோரிஸ் தானே நகர போகுது. அப்ப நம்ம கண்ணு படதான் செய்யும். வாங்க, எல்லாம் வந்துட்டாங்களா, போய் பேசலாம். அட ஐஷு, அவசரப்படாத. ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும். ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஃப்ரீயா தானே இருப்போம், அப்போ போய் பேசிக்கலாம். ஆமா ஐஷு, ஆமாதான், நீ சொல்றது கரெக்ட் தான். ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியட்டும், குழந்தைங்களுக்கு பேரை வச்சிருவோம். அப்புறமா போய் நம்ம எல்லாரும் அவங்களோட பேசுவோம். நம்ம ஃபேமிலிஸ் நமக்காக தானே வந்திருக்காங்க. நம்ம பேசாம எப்படி கிளம்பிடுவாங்க? நம்ம பேசுவோம். இது வேற ஃபைனல் செக்மெண்ட்ல கண்டிப்பா அவங்க கிட்ட பேசுவோம். கண்டிப்பா ரித்து. அனன்யா, நீங்க பேர் வைங்க. அம்மா அப்பா தான் முதல்ல குழந்தைங்க காதுல பேரை சொல்லணும். வாயில அந்த சக்கரை தண்ணியை விட்டுட்டு தேனை விட்டு நீங்க சொல்லுங்க. குழந்தைங்க காதுல நீங்க என்ன பேர் நினைச்சீங்களோ அந்த பேரை கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. 3 தடவை சொல்லுங்கம்மா. வாங்க. அது சரிம்மா, நீங்க எப்படி சொன்னா எப்படி? நீங்க தான் யாராவது பெரியவங்க வந்து குழந்தை காதுல பேர் சொல்லணும். வாங்க. ஆமா அத்தை, வாங்க. நீங்க பெரியவங்க வந்து தான் குழந்தைங்க காதுல பேர் சொல்லணும். வாங்க அத்தை. அத்தை வாங்க, வந்து குழந்தைங்க காதுல பேர் சொல்லுங்க. உங்க பேரன் பேத்தி காதுல நீங்க தான் முதல்ல பேர் சொல்லணும். அப்புறம் எங்க அம்மா சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்க சொல்றோம். வாங்க அத்தை. ஆமா நிம்மி, நீங்க முதல்ல சொல்லுங்க. அம்மா அப்பா நீங்க முதல்ல சொல்லுங்க குழந்தைங்களுக்கு, அப்புறம் நாங்க வந்து சொல்லிக்கிறோம் பொறுமையா. எங்களுக்கு என்னமா இருக்கு, இதெல்லாம் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு முதல்ல அவங்க பெத்தவங்க தான் பேர் சொல்லணும். நீங்க சொல்லுங்கம்மா. அம்மாடி மருமகங்க, இங்க பாருங்க, மாமியாருங்க வருவாங்கன்னா நீங்க வெயிட் பண்றது வேஸ்ட். அதான் மாமியாருங்களே உங்களுக்கு கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்கல்ல. நீங்களே பேரன் பேத்தி காதுல நல்லபடியா அவங்க பேருங்களை சொல்லுங்க. சக்கரை தண்ணியை வாயில விட்டு குழந்தைங்க காதுல பேரை 3 வாட்டி சொல்லுங்கம்மா.
சொல்லுங்க, எதுக்கு இன்னும் தாமதம்? சொல்லிடுங்க. ஆமாமா மருமகளே, நீங்களே குழந்தைங்க காதுல பேர் சொல்லிடுங்கம்மா. நீங்க தானே பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. என்ன பேருன்னு கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எங்க காதுலயும் விளற மாதிரி. அப்பதான் நாங்களும் எங்க பேரன் பேத்திங்களுக்கு சொல்லும் போது தெளிவா சொல்ல முடியும் பாத்துக்கோங்க. அதே மாதிரி எங்க பேர பேத்திங்களுக்கு பிடிச்ச பேரா சொல்லுங்க. ஆமா ஆமா, ட்ரெண்டிங்ல இருக்க பேரா சொல்லுங்க. அது சரி, ட்ரெண்டிங்கு அந்த ட்ரெண்டிங் கிண்டிங்லாம் வேணாம். நீங்க நல்ல பேரா சொல்லுங்க. என் பேர பேத்திங்களுக்கு பிடிச்ச பேரா, நல்ல லட்சணமான பேரா சொல்லுங்க. அப்போ நீங்க வரல அப்படிதானே? சரி ஓகே, கார்த்திக் அனன்யா வாங்க. அவங்க சொல்றதும் கரெக்ட் தான். நம்ம குழந்தைங்க கிட்ட நம்ம முதல்ல பேரை சொல்லுவோம், அப்புறம் அவங்கள வந்து பின்னாடி சொல்லட்டும். நமக்கு தானே பேர் என்னன்னு தெரியும். நம்ம முதல்ல நம்ம பசங்களுக்கு பேரை சொல்லிடுவோம், அப்புறம் அவங்கள வந்து அடுத்தடுத்து சொல்லட்டும். வாங்க. சரிங்க மாமா. அப்போ ஒன்று பண்ணுங்க அக்கா, மாமா, நீங்களே முதல்ல குழந்தைங்களுக்கு பேரை சொல்லிடுங்க. உங்களுக்கு தான் பேர் தெரியும்ல. 3 பேருக்கும் நீங்களே முதல்ல பேரை சொல்லி ஆரம்பிங்க, அப்புறமா நாங்க சொல்றோம். அனன்யா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீ சொல்லு. இல்ல நிம்மி, நீங்க முதல்ல சொல்லுங்க. சகல, நீங்களும் நிம்மியும் குழந்தைங்க காதுல பேரை சொல்லுங்க, அப்புறமா நாங்க சொல்றோம். சொல்லுங்க சகல. கார்த்திக், என்ன விளையாடுறியா? நீ சொல்றா. நீ அனன்யாவும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறமா பொறுமையா நாங்க சொல்லிக்கிறோம். நீங்க முதல்ல சொல்லுங்க. அது சரி, அருணனா கார்த்திகனா இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி நீ சொல்லுன்னா பாப்பாவை எழுந்துச்சு ஓடி வந்துட போது. பாத்துக்கோங்க, பேரை சொல்லிடுங்கண்ணா. நீங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தானே நாங்களும் குழந்தைங்களுக்கு பேரை சொல்லணும். குழந்தைங்களுக்கு பேரை சொல்லிட்டு குட்டீஸ் உங்களுக்காக வாங்கிட்டு வந்து கிஃப்டே கொடுக்கணும்ல. சீக்கிரம் சொல்லுங்கண்ணா. அதுக்கு இல்லடா, கார்த்திக் அனன்யாவே சொல்லுறேன்னு பார்த்து அவங்க என்னடா நாங்க சொல்லணும்னு சொல்றாங்க. யோ சகல, நீ தான் எங்களுக்கு மூத்தவர், அப்ப நீ தானே சொல்லணும். நீயும் நிம்மியும் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அப்புறம் நாங்க சொல்றோம். அருண், கார்த்திக் சொல்றது ரொம்ப சரிப்பா. இப்ப பாக்கும்போது நீ தானே அவங்க எல்லாருக்கும் மூத்தவன், அதனால நீயே சொல்லு. நீ சொல்லிட்டு முதல்ல ஸ்டார்ட் பண்ணி வை, அப்புறம் அடுத்தடுத்து வரவங்கள சொல்லட்டும். ஓ சரிங்கம்மா, அப்போ நானே சொல்லி ஸ்டார்ட் பண்ணிடுறேன். சரிங்கம்மா. அடி பொண்ணுக்குட்டி, என்னடி குழந்தைங்க காதல் பேரை சொல்லிடுவோமா? 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். கண்டிப்பா மேம், 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். இது ஒண்ணுமே நம்ம 2 பேரும் சேர்ந்து இருந்தாதான் அதுக்கு அழகு. வா, நம்ம 2 பேரும் சேர்ந்து சொல்லுவோம். ஐயோ சகல, முதல்ல நம்ம வீட்டு மகாலட்சுமிக்கு பேரு சொல்லிடு, அப்புறமா நம்ம வீட்டு ராஜாக்களுக்கு பேரு சொல்லுவோம். முதல்ல சொல்லிடியா, மகாலட்சுமி பேரை முதல்ல சொல்லிடு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு வந்திருக்க மகாலட்சுமி, அதனால அவங்க பேரை முதல்ல சொல்லிடுங்க. ஆமா மாமா, நம்ம வீட்டு தேவதைக்கு தான் முதல்ல பேர் வைக்கிறோம். அதனால நீங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்டு தேவதைக்கு ஃபர்ஸ்ட் பேரை சொல்லிடுங்க, அப்புறமா நம்ம வீட்டு ராஜாக்களுக்கு பேரை வச்சுப்போம். அதுக்கு என்ன, சொல்லிடுவோம். பொண்ணுக்குட்டி, நம்ம குட்டி தங்கத்தை தூக்குங்க. நம்ம குட்டி பொண்ணுக்குட்டியை தூக்குங்க பார்க்கலாம். ஐயோ மேம், வாயா, நம்ம குட்டி பொண்ணுக்குட்டிக்கு பேர் சொல்லுவோம். அதுக்கு என்னடி பொண்ணுக்குட்டி சொல்லிடுவோம். குட்டி தங்கமி, என் குட்டி பொண்ணுக்குட்டியே. என் குட்டி பொண்ணுக்குட்டி, உங்களுக்கு பேர் சொல்லிடுவோமா? அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேர் தெரியுமா மேம்? சொல்லிடுவோமா? கண்டிப்பாடி, வா சொல்லுவோம். சொல்லுவோம். மகிழினி மகிழினி மகிழினி. அடடே, பேர் ரொம்ப அற்புதமா இருக்கு. சரி சரி, எங்க குட்டி தங்கத்தை எங்ககிட்டயும் கொடுங்க, நாங்களும் பேர் சொல்லணும்ல. அம்முக்குட்டி, செல்லக்குட்டி, ஓடியாங்க அப்பா அம்மா கிட்ட வாங்கடி தங்கம். இந்த அப்பா அம்மாவும் உங்களுக்கு பேர் சொல்லணும்ல. பொண்ணுக்குட்டி கொடு, கார்த்திகிட்டையும் அனன்யாக்கிட்டையும் கொடு, அவங்களும் பேர் சொல்லட்டும். கண்டிப்பா மேம், இதை கொடுக்குறேன். மாமா சொல்லிடுவோமா? கண்டிப்பாடி பொண்டாட்டி, 2 பேரும் சேர்ந்தே சொல்லுவோம். மகிழினி மகிழினி மகிழினி. குட்டி தங்கம், உங்களுக்கு பேர் வச்சாச்சுடி தங்கம். என் மகிழின் செல்லத்துக்கு என்ன வேணும்? எது வேணாலும் இந்த அம்மா கிட்ட கேளுங்க. இந்த அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு எது வேணாலும் செய்ய வேண்டி தங்கம். எங்க வீட்டு பொன் குழந்தைடி நீங்க, எங்க வீட்டு மகாலட்சுமி டி நீங்க. மகிழினி செல்லம். மகிழினி, உங்களுக்கு என்ன வேணாலும் இந்த அம்மா சொன்ன மாதிரி இந்த அம்மா அப்பா கிட்ட கேளுடி தங்கம். நிறைய செய்யறோம் உங்களுக்கு. என்னென்ன வேணும் சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ணு இல்லாத குறைய என் பொண்ணு நீ தீர்த்து வைக்கிறடி தங்கம். மகிழினி தங்கம். எப்படி ஒரு கலசத்து மேல இருக்கிற அந்த வந்து கலசம் அழகோ, கோபுரத்துல மேல இருக்கிற கலசம் அழகோ, அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ஒரு பொன் குழந்தை தான் சார் அழகு. தேவதை வம்சம் நீயோ, தென்னிலா அம்சம் நீயோ, பூமிக்கு ஊர்வலம் வந்த வானவில் நீயோ. வச்சுட்டு நம்ம குட்டி ராஜாங்களை தூக்கு. சரியா சகல பொண்டாட்டி. இங்க நம்ம அம்முக்குட்டியை படுக்க வச்சுட்டு நம்ம பட்டுக்குட்டிங்களை தூக்குங்க. சரிங்க மாமா. இவருக்கும் அதே போல பேரை சொல்லிடுவோமா? கண்டிப்பா மாமா, வாங்க சேர்ந்தே சொல்லிடுவோம். துருவன் 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 குட்டி. இந்த குட்டி நீதானே, உன்னை சொல்ல கொஞ்சம் வரனே. சரிம்மா, நீங்களே குழந்தைய வச்சுட்டு இருந்தா எப்படி? எங்க பையனை எங்க கிட்டயும் கொடுங்க,
நாங்களும் பேர் சொல்லணும்ல. ஆமாம்மா, உங்ககிட்ட கொடுக்காமலா? இருங்க இருங்க கொடுக்குறேன். நீங்களும் பேரை சொல்லிடுங்க. துருவன், துருவன், துருவன் குட்டி. துருவன் தங்கம். நெஞ்சோடு உதைக்கிறதே, கண்ணின் மணி அழுதாலும் கச்சேரி நடக்கிறதே. சரி சரி, அவரையும் தூக்குங்க. அவர் பேரையும் சொல்லிடுவோம். ஆமாடி பொண்ணு குட்டி, அவரையும் தூக்கிடுவோம். அவர்கிட்டயும் அவர் பேரை சொல்லிடுவோம். சரியா மேம்? இதோ இப்ப தூக்கிறேன். இப்போ எங்க குட்டி பொண்ணு குட்டிக்கு பேர் வைக்க போறோம். மேம் பேரை சொல்லிடுவோமா? துகிலன், துகிலன், துகிலன் தங்கம். சிங்க குட்டி வருவாண்டா, தங்க தொட்டி கொண்டாடா, தாலாட்டு பாடு கடக் கடக் கடக். துகிலன், துகிலன், துகிலன் தங்கம். பஞ்சாட இருப்பாண்டா, அவன் ஊர ஜெயிப்பாண்டா, என் பேரு பாடு கடக் கடக் கடக். வைரம் போல ஒன்று போல ஒன்று பறந்தாச்சு. நம்ம பத்மநாபன் படக்கு அச்சம் பச்சு தேறினாலும் நல்ல பக்தி நடந்து திருந்து மனசுகமாச்சு. என் பேரை பேத்திங்க பேரை கேட்கும் போது காதுல தேன் வந்து பாயுது. நல்ல வேலை, நல்ல தமிழ் பேரா வச்சீங்க. எங்க புரியாத பாஷையில ஏதாவது பேரை வச்சிருவீங்க, வாயில நுழையமோ நுழையாதோன்னு நினைச்சேன். என் பேரை பேத்திங்க நேமு அவ்வளோ அழகா இருக்கு. துருவன், துகிலன், மகிழினி. அச்சோ, ஐயோ கண்ணையே பட்டுடும் போல இருக்கு. அது சரி, எங்க வீட்டு குட்டி பேரு துருவன். நல்லாதான் இருக்கு. அந்த குட்டிக்கு துகிலன். அது அதை விட அழகா இருக்கு. இவங்க ரெண்டு பேரை காட்டிலும் என் பேத்தியோட பேர் தான் இன்னும் டாப்ல இருக்கு. மகிழினி, மகிழினி. அம்மாமா, பேருங்களை கேட்கும் போதே மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்புறம் என்ன, எதுக்கு பேசிட்டே இருக்கணும்? வாங்க நம்மளும் நம்ம பேரம் பேத்தி காதுல போயிட்டு பேரை சொல்லிட்டு வந்துருவோம். சரியா சொன்னீங்க மச்சான். வாங்க வாங்க, நமக்காக தான் நம்ம பேரம் பேத்திங்க வெயிட் பண்றாங்க. வாங்க வாங்க, முதல்ல போய் அவங்களுக்கு பேர் சொல்லிட்டு வந்துருவோம். நம்ம சொன்னதுக்கு அப்புறம் சின்ன தினசுமா போய் சொல்லட்டும். வாங்க. பேரெல்லாம் சூப்பரா இருக்குல்ல? ஐயோ, எல்லா பேரும் சுத்தமான தமிழ் பேர். நல்லா இருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, கார்த்திக் பேரை சூப்பரா செலக்ட் பண்ணிருக்கான். கார்த்திக், அருண், அனன்யா, நிம்மி இவங்க எல்லாரும் பேரை அழகா செலக்ட் பண்ணிருக்காங்க. மகிழினி, துருவன், துகிலன். அப்பா, நல்லா இருக்கு பேரெல்லாம். ஆமா நீ, பேரெல்லாம் சூப்பரா இருக்கு. துருவன், துகிலன், மகிழினி. சரி, நம்ம இங்கே சொல்லிட்டு இருந்தா எப்படி? வாங்க நம்மளும் பாப்பான் காதுல போய் சொல்லுவோம் பேரை. ஆமால, நம்ம போய் பேர் சொல்லணும்ல. போலாமா? ஓ, அதுக்கு என்ன, போயிட்டா போகுது. உயிரில் பூப்பறித்த காதலியும் நீதான், உள்ளம் தேடும் ஒரு தேவதையும் நீதான். இரவில் மிதந்து வரும் மெல்லிசையும் நீதான். ஒரு 100 நிலாவின் வெளிச்சம் பார்த்தேன் உன் கண்ணில், அடிக்கோடி புறாக்கள் கூட்டம் கண்டேன் என் நெஞ்சில். கண் மூடினார் உன் ஞாபகம். என்ன ஆகாஷ், வெற்றி ஹனிமூன்ல சிறப்பா முடிஞ்சுதா? ஆமாண்ணா, மிக சிறப்பா முடிஞ்சுது. எல்லாம் நல்லா முடிஞ்சதுன்னா அது சரி. அப்ப கூடிய சீக்கிரத்துல விசேஷத்தை எதிர்பார்த்துலாம், அப்படிதானே? இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா கண்டிப்பா விசேஷத்தை எதிர்பார்க்கலாம்ல. நம்ம தான் அதுக்குள்ளேயே எந்த கடை போட்டுட்டோமே. ஆமா ஆகாஷ், அது நம்ம கரெக்ட் தான். சரி விடுங்க, பாப்போம், கவலைப்படாதீங்க. சரி சரி விடுங்க, இனி அதை பத்தி பேசி ஒன்றும் கிடையாது. விடுங்க, வரும்போது வரலாம், பாத்துக்கலாம். இப்ப நம்ம எல்லாம் ஜோடி ஜோடியா நின்னுட்டோம். நம்ம வியூவர்ஸ் கிட்ட பேசி பாய் சொல்லிடுவோமா? டெஃபினட்டா சொல்லி ஆகணும்ல. நம்ம வியூவர்ஸ்க்கு பாய் சொல்லாம எப்படி? அப்புறம் என்ன அரவிந்த், வியூவர்ஸ் கிட்ட பேசி பாய் சொல்லிடுவோம். ஹாய் டியர்ஸ், இந்த துளி துளியாய் சீரிஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் போன மாதிரி இருக்கு. ஏன்னா நீங்க சொல்ற ஃபீட்பேக்ல தான் இருக்கு. நல்லா தான் போயிருக்கோம் நான் நினைக்கிறேன். உங்களை நல்லா என்டர்டைன் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறோம். ஏதாவது இந்த சீரிஸ் மூலமா உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏதாவது இருந்தால் நீங்களை மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் நல்லா தான் கொண்டு போன மாதிரி இருக்கு. என்னையும் மீறி ஏதாவது உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்திருந்தால் ஐ ஆம் ரியலி சாரி. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட்டோட தான் இதை கொண்டு போகணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன். ஒரு நல்ல முடிவோடவும் முடிச்சிருக்கேன். இதுல ஏதாவது உங்களுக்கு மன வருத்தங்கள் இருந்தால் ஐ ஆம் ரியலி சாரி. ஓகே, இனி நம்ம வந்து கேஎம் சீரீஸ்ல பார்ப்போம். துளி துளியாய் சீரீஸ் வந்து இன்னையோட ஃபைனல் எபிசோடோட முடியுது. நம்ம வந்து கேஎம் சீரீஸ்ல இனி பார்ப்போம்.
எப்படி நீங்கள் துளித்துளியா சீரிஸ்க்கு ஒரு நல்ல சப்போர்ட் கொடுத்தீங்களோ இதே அளவு சப்போர்ட் நம்ம கேஎம் சீரிஸ்க்கு கொடுங்க. அதர்வைஸ் நம்ம எம்எம்கே சீரிஸ்க்கும் கொடுங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த திருத்துறை சீரிஸில் வர ஒரு கப்பல்ஸ்க்கும் நீங்கள் நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே பார்த்துருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு கப்பலையும் சொல்லி கமெண்ட்டில் போடுவீங்க. அக்கா செல்வா ஐஷு கப்பலை சீக்கிரம் சேர்த்து வைங்க, ரித்து கேரக்டர் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க, அரவிந்த் என்ன பாவம். ஸோ இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் எல்லாரோட கேரக்டர்ஸ் நேமையும் சொல்லணும் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது ஸோ ஒரு கப்பல்ஸும் உங்களோட மைண்டில் எப்படி இருந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. ஓகே, ரொம்ப சந்தோஷம் டியர்ஸ். ஹாய் டியர்ஸ். நாங்கள் வந்து பெருசாக பேசுறதுக்கு இல்லை, ஏன்னா நான் வந்து எண்ட் ஆஃப் த ஸ்டேஜில் வந்த கப்பல்ஸ் தான் நாங்கள் 2 பேருமே. கௌசி கேரக்டருக்கு ஒரு பேர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்தேன். ஸோ என்னோட ஸ்டோரி இதில் வந்து பெருசாக இருக்காது. பெருசாக இல்லைனாலும் எனக்கும் நீங்கள் ஒரு முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஒரு சிலவங்க கேட்டீங்க, அக்கா கௌசி கிறிஷோட லவ் ஸ்டோரியை காட்டலை நீங்கள் அப்படின்ட்டு. அந்த அளவுக்கு டைம் இல்லைப்பா, இருந்திருந்தால் கண்டிப்பாக காமிச்சிருப்பேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன ஒரு வில்லி கேரக்டரில் கொண்டு வந்திருந்தாலும் எனக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்துருந்தீங்க. நான் மாறிட்ட பிறகு நீங்கள் எனக்கும் வந்து அக்கா கௌசிக்கு ஒரு நல்ல பையன், கௌசி மாறினது ஒரு மனசுக்கு நல்லா இருக்குது, அவங்களுக்கும் ஒரு நல்ல பையன் அமையணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட் போட்டிருந்தீங்க. ஸோ ஒரு வில்லி கேரக்டரையும் மாறினா இப்படி கூட லைக் பண்ணலாம் அப்படிங்கிறது நீங்கள் போடுற ஒரு கமெண்ட்லேயே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்மளாம் இனி வந்து நாங்கள் கேஎம்மில் வருமானு தெரியல, அது கப்பல்ஸ் வந்து கேஎம்மில் வருவாங்க. துளித்துளியா சீரீஸில் வந்த முக்கால்வாசி கப்பல்ஸ் நம்ம கேஎம் சீரீஸில் கண்ணாமூச்சி சீரீஸில் வருவாங்க. பாருங்கள், ஐஷு ரித்து அக்கா இவங்கெல்லாம் சொன்ன மாதிரி தான் நானும் சொல்ல போகிறேன். இதுக்கு எப்படி நீங்கள் சப்போர்ட் கொடுத்தீங்களோ, துளித்துளியா சீரீஸ்க்கு சப்போர்ட் கொடுத்தீங்களோ அதே சப்போர்ட்டை கேஎம் சீரீஸ்க்கும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், லவ் யூ டியர்ஸ். நாங்க ஒன்றும் பெருசா சொல்றதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நாங்க மோஸ்ட்லி துளித்துளியா சீரீஸ்ல அந்த அளவுக்கு வரமாட்டோம். ஏன் வரமாட்டோம் அப்படின்னா, அதாவது எங்களோட பேர்ஸ் எல்லாம் கொண்டு வரணுன்ற ஒரு ஐடியாவே இல்லை. நான் 200 எபிசோடோடவே இந்த துளித்துளியா சீரீஸை முடிக்கலாம் அப்படிங்கிற தாட்ல தான் ஃபர்ஸ்ட் இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களாம் கேட்டுக்கிட்டீங்க, இன்னும் நிறைய எபிசோட்ஸ் கொண்டு போங்க அப்படின்னு கேட்டபோது நமக்கு கதை இல்லையே, கதைக்காக நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்ச போது தான் நம்ம ஆகாஷ் சுஜி இருக்காங்களே அவங்களுக்கு ஒரு பேர்ஸை போடுவோம், பேர்ஸை போட்டால் இன்னும் கொஞ்சம் கதை எக்ஸ்ட்ராவாக போகும் அப்படின்னு நினைச்சோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், கதை வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக வரணுங்கிறதுக்காக கொண்டு வந்த பேர்ஸ் தான் நாங்கள் எல்லாருமே. எங்களுக்கும் வந்து ஆனால் எங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நீங்கள் பார்த்தீங்க, எங்கள் லவ் சீக்கிரம் சேரணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அது சொல்கிறேனே, ஒரு கப்புள்ஸ்க்கும் நீங்கள் வந்து நல்ல ஒரு முக்கியத்துவம் கொடுத்தே பார்த்தீங்க. ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாங்க வந்து இந்த ஸ்டோரியில அந்த அளவுக்கு வந்திருக்க மாட்டோம். ஆனா வரலனாலும் எங்களை காமிங்கன்னு கேட்ட வியூவர்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க. வெற்றி சுஜியை காட்டுங்க, ஆகாஷ் ஜெமினி காட்டுங்க அப்படின்னு கேட்ட வியூவர்ஸும் நிறைய பேர் இருக்கீங்க. அட்மின் வந்து எங்களை காமிக்க முடியல அவங்களால, ஏன்னா மெயின் கேரக்டர்ஸ் தானே அவங்களுக்கு வந்து காமிக்க முடியும் அவங்களால. அப்புறம் ஒரு சிலவங்க வந்து கேட்குறாங்க, நீங்க எப்பவுமே ஏன் மெயின் கேரக்டர்ஸை மட்டும் காட்டுறீங்க, அதர் கேரக்டர்ஸை காட்டவே மாட்டீங்க, மற்ற கப்பல்ஸையும் காட்டுங்க. நான் மற்ற கப்பல்ஸை காட்டாமலே இல்லைப்பா, நான் காட்டிட்டு தான் இருக்கேன். பட் பிட் ஆஃப் தெம் ஆமா ஃப்ரெண்ட்ஸ், மற்ற கேரக்டர்ஸை வந்து நான் கொஞ்சம் தான் காட்ட முடியும். இப்போ மெயின் கேரக்டராக இருக்கிற கண்ணாமூச்சி சீரீஸ் எடுத்துக்கோங்க, கதிர் நேத்ரா, துளசி, சூர்யா இவங்க தான் வந்து மெயின் ரோலில் இருக்காங்கன்னும் போது நான் அவங்கள தான் அதிகமாக காட்ட முடியும். ஏன்னா அவங்க காட்டினா மட்டும்தான் எனக்கு அந்த எபிசோடுக்கு வியூஸ் நல்லா போகுது. நான் மற்ற கேரக்டர்ஸை காட்டும்போது எனக்கு அதோட வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. எனக்கு மற்ற கேரக்டர்ஸ்க்கு வந்து நான் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களும் இந்த ஸ்டோரியில் இருக்காங்கன்றதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்ருக்கேன். ஆனால் இது வந்து நான் துளித்துளியா சீரீஸ் தான் இந்த மாதிரி நான் பண்ணேன். பட் கண்ணாமூச்சி சீரீஸ் தான் நான் பண்ணுறதே இல்லை. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 பேர்ஸ் தான். 4 பேர்ஸ்க்குமே நல்ல டைம் கொடுத்து தான் நான் வந்து எடுத்துகிட்டு வரேன். இன்னும் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா துளசிக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா அவங்க மெயின் ரோலில் இருக்காங்க அப்படின்றதுனால. ப்ளஸ் அவங்க சீன்ஸை நிறைய காட்ட சொல்லி வியூவர்ஸ் வந்து நிறைய கேட்குறாங்க, அதனால நான் அவங்க சீன்ஸை எக்ஸ்ட்ராவாக காட்டுறேன். ஏன்னா அவங்க சீன்ஸை காமிச்சா மட்டும்தான் எனக்கு வந்து அந்த எபிசோட் வந்து ஒரு நல்ல வியூஸ் போகுது, நல்ல டியூரேஷன்ஸ் கொடுக்குது. அப்படின்னும் போது நான் அவங்களை காமிச்சதான அதாவது இப்போ எனக்கு எதை காமிச்சா எனக்கு எபிசோட்ஸ் நல்லா போகும்னா நான் அதை தானே காட்ட முடியும். நான் கரெக்டு தானே நான் கேட்குறது. எல்லா கேரக்டர்ஸையுமே நாங்கள் வந்து காட்டுவோம்ப்பா. நான் மற்ற ஸ்டோரிஸ் வந்து எப்படின்னு எனக்கு தெரியாது, அவங்களாம் எப்படி, நான் வந்து அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணலை. எனக்கு என்ன தெரியுமோ அதை தான் நான் பண்ணிட்டு வரேன். ஓகேவா, என்னை பொறுத்த வரைக்கும் ஹீரோயினை காமிச்சா அன்னைக்கு எபிசோட் நல்லா இருக்கு அப்படின்னும் போது அப்போ அவங்களுக்கான டைமை நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொடுத்து தானே ஆகணும். அப்போ தானே எனக்கு வியூஸ் போகும், டியூரேஷன்ஸ் போகும்.
எனக்கு என்ன இது போகணுமோ அப்படிதானப்பா நான் காட்ட முடியும். அதுக்காக நான் அதர் கேரக்டர்ஸ் காட்டாம இல்லவே இல்லை, காமிச்சிட்டு தான் இருக்கு. அது உங்களுக்கே நல்லா தெரியும். 4 கப்பல் தான், 4 கப்பல்ஸ்க்குமே பிட் ஆஃப் கொஞ்சம் 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 டைமை நான் வந்து ஒதுக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதிகப்படியான டைம் நம்ம சூர்யா துளசிக்கு நான் கொடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா அது வியூவர்ஸ் கேட்கறாங்க, பிளஸ் வியூவர்ஸ் பார்க்கவும் செய்றாங்க. அதுக்கான டியூரேஷன்ஸும் எனக்கு நல்லா போகுது அப்படின்றதுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த துளித்துளியா சீரீஸை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக சந்தோஷமாக இருந்திருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். எனக்கும் இதை இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததில் ரொம்ப பெரிய சந்தோஷம். ஓகே டியர்ஸ், பாய் பாய் டு ஆல். லவ் யூ கைஸ். பை டியர். ஓகே டியர்ஸ், பாய். எல்லாருக்கும் பாய்ப்பா. இதே சப்போர்ட்டை கண்ணாமூச்சிக்கும் கொடுங்க, எம்எம்கே சீரியஸ்க்கும் கொடுங்க. லவ் யூ டு ஆல், லவ் யூ ஆல் கைஸ். பாய். அப்புறம் சூர்யா எப்படி போயிட்டு இருக்கு? அடுத்து நீங்க தான், உங்களுடைய ஸ்டோரிஸ் தான் நல்லபடியா நகரணும், பார்த்து பண்ணுங்க. ஆமாங்க சூர்யா, நல்லபடியா நகர்த்தி கொண்டு போங்க. உங்களோட தான் இப்போ அருணனா நிம்மி அவங்களுக்கு அடுத்து இருக்கிற ஒரே பாஸ் பார்த்தீங்கன்னா நீங்களும் துளசியும் தான். ஸோ நல்லபடியா கொண்டு போங்க. கண்டிப்பா அட்மின் கையில தான் இருக்கு, அவங்க தான் எங்களை நல்லபடியா நகர்த்தி கொண்டு போகணும். அருணனா நிம்மி அவங்க அளவுக்கு நாங்கள் ரீச் பண்ணுவோமான்னு தெரியல, பட் ரீச் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. உண்மையாவே நம்ம வியூவர்ஸ் மத்தியில அருணனா நிம்மி, தட் மீன்ஸ் ரொமான்டிக் கப்புள்ஸ்னாலே அருணனா நம்ம பூனைக்குட்டி இவங்க தான் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கு. அந்த இடத்த நாங்க பிடிக்கணும்னு நினைக்கிறோம். பார்ப்போம், எல்லாமே அட்மின் கையில தான் இருக்கு. அட்மின் தான் பார்த்து செய்யணும். ரொமான்ஸ்லயும் ஆகட்டும், லவ்லயும் ஆகட்டும், எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. அவங்க பண்ணாங்கன்னா கண்டிப்பா நாங்களும் அருணனா பூனைக்குட்டி மாதிரி ரீச் ஆயிடும். அதுக்கு என்னடா, அட்மின் கண்டிப்பா சிறப்பா பண்ணுவாங்க. பட் வியூவர்ஸ் தான் அக்செப்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஏன்னா பாதி மெம்பர்ஸ் வந்து ரொமான்ஸ் வைங்கன்றாங்க, பாதி மெம்பர்ஸ் ரொமான்ஸ் வைக்காதீங்கிறாங்க. அது என்னமோ கரெக்ட் தான். சரி, அதெல்லாம் போகட்டும். என்ன சூர்யா நீங்க மட்டும் தனியா இருக்கீங்க? அது எப்படிங்க? எங்க இதுல அருணனா நிம்மியை விட்டு இருக்கவே மாட்டாங்க. நீங்க என்னடா தனியா இருக்கிறதா? சிச்சி, போங்க போங்க, போய் உங்க ஜோடியை கூட்டிட்டு வாங்க, நாங்களும் பேசணும்ல. ஆமாமா சூர்யா, கூப்பிடுங்க, துளசியை கூப்பிடுங்க. இதோ கண்டிப்பா இதோ கூப்பிட்டுறேன். துளசி துளசி மாமா இங்க வாமா. இந்த வரேன் மாமா. அப்புறம் என்னமா துளசி, எப்படி போகுது? இப்படி இருக்கீங்க? சூர்யா என்ன சொல்றாரு? அப்புறம் எப்போ கல்யாணம்? எங்க கல்யாணமா? தெரியல, இன்னும் எங்களுக்கு தெரியல. இன்னும் நிறைய பேர் எங்க கல்யாணத்துக்கு சம்மதிக்க வேண்டியது இருக்கு இல்லையா? அவங்கெல்லாம் கல்யாணத்துக்கு சம்மதிச்சதும் கூடிய சீக்கிரமே கல்யாணம் வச்சிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னா, உங்க அளவுக்குன்னு சொல்ல முடியாது. நீங்களும் பொண்ணுக்குட்டி அளவுக்கு இன்னும் நாங்கள் வந்துட்டோமான்னு கேட்டால் தெரியல. ஆனால் வரணும். வரத்துக்கு எங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் கண்டிப்பாக வேணும். சொல்லுங்க. அதுக்கு என்ன, சூர்யா துளசினா சும்மாவா என்ன? அவங்களும் சீக்கிரமே நல்ல ரொமான்டிக் கப்பல்ஸா ரீச் ஆயிடுவீங்க, டோன்ட் வரி. ஆமாமா துளசி, கதிர் ப்ரோவை விட சூர்யா ப்ரோ தான் இப்போ ரொமான்டிக் பர்சனாக வந்துட்டு இருக்காரு. ஸோ எங்கள் அருணண்ணா மாதிரியே நீங்களும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஓகே, எனிஹவ் உங்களுடைய சீரீஸ் நல்லா வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆமாம்மா, ஆமாம் சூர்யா, உங்களுடைய சீரீஸும் நல்லா வர எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ப்ரோ. கண்டிப்பா இந்த சீரியஸும் நல்லபடியா கொண்டு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங்கோட முடிக்கணும். அதுதான் நானும் மைண்ட்ல வச்சிருக்கேன். பாப்போம். சரி சரி, நீங்களே பேசிட்டு இருந்தா எப்படி? உங்க பொண்ணுக்குட்டியை கூப்பிடுங்க, அப்புறம் உங்க 2 குட்டி பொண்ணுக்குட்டிங்களையும் கூப்பிடுங்க. நாங்களும் பார்க்கணும்ல. நாங்க இன்னும் பேர் சொல்லல பாப்பாங்களுக்கு. அதுக்கு நம்ம கூப்பிட்டா போகுது. இதோ இப்பவே கூப்பிடுறேன் என் பொண்ணுக்குட்டிய. கார்த்திக் சார், நீங்களும் உங்க பொண்டாட்டியை கூப்பிடுங்க, அவங்களையும் பார்க்கணும்ல. அப்புறம் உங்க குட்டி ராஜா அவரையும் கூப்பிடுங்க, அவரையும் பார்க்கணும்ல. சார், அதுக்கு நம்ம கூப்பிட்டுட்டா போகுது. இதோ அப்போ ஒண்ணு பண்ணுங்க, நீங்களா பேசிட்டு இருங்க, நாங்களும் போய் எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடும். கரெக்ட், நீங்களா பேசிட்டே இருங்க, நாங்களும் போய் எங்க ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடும். சகல வாங்க நம்ம போவோம். ஹாய் துளசி, எப்படி இருக்கீங்க? சூர்யா சார், நீங்க எப்படி இருக்கீங்க? ஆமா துளசி, எப்படி இருக்கீங்க? சூர்யா சார், நீங்களும் தான் எப்படி இருக்கீங்க? எப்படி போகுது உங்க லவ்ஸ் எல்லாம்? அதெல்லாம் நல்லாவே போகுதுங்கக்கா. உங்க அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு போயிட்டு இருக்கு. உங்க அளவுக்கு வரணும்னு தான் நாங்களும் ரொம்ப பாடுபட்டு இருக்கோம். கண்டிப்பா வந்துருவோம்க்கா. ஆமாங்க, கண்டிப்பா. நீங்களும் அருண்ற மாதிரி நானும் என் ஆளு துளசியும் அந்த அளவுக்கு வரணும்னு தான் ரொம்ப பாடுபடுறோம். அப்படிதானடி? என்னடி லுக்கு, உண்மையை தானே சொல்றேன். மாமா போங்க. போதும், தெரியுது. நீங்க கண்டிப்பா எங்களுக்கு மேலேயே வந்துருவீங்க. ஆமாண்டி அக்கா, கண்டிப்பா இவங்க ஒரு படி அதிகமா தான் வரணும். வந்துருங்க, ஏமாத்திராதீங்க. அக்கா நீங்களுமா? துளசி, சீரியஸா தான் சொல்றேன். நீங்க எங்க அளவை விட அதிகமா வந்தா மட்டும்தான் சீரியஸ் நல்லா ரீச் ஆகும், நல்லா வியூஸ் போகும். அதுக்காக தான் சொல்றோம். ஓகேவா? கண்டிப்பா வந்துருங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க குட்டீஸ் உங்களுக்கு கொடுங்க. நாங்க கொஞ்ச நாளா நாங்க பார்க்கவே இல்லை. நீங்க எல்லாம் பேர் வச்சுட்டீங்களா, நாங்களே குட்டீஸ்க்கு பேர் சொல்லணும்ல. கொடுங்க. அதுக்கு என்னம்மா, இந்தா வாங்கிக்க. ஓய், அடி என் செல்ல குட்டி, என்ன பண்றீங்க நீங்க?
என்னம்மா பண்றீங்க நீங்க? என் புஜ்ஜி குட்டிம்மா. அச்சோ எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. மாமா இங்க பாருங்க மாமா, எவ்வளவு அழகா இருக்கா இவ. மேடம் மட்டும் இல்ல, இங்க பாரு சார் கூட ரொம்ப அழகாவே இருக்காரு. இவர் பாரு குட்டியா வேஸ்டி ஷர்ட்லாம் போட்டுக்கிட்டு சும்மா ஜம்முன்னு இருக்காரு. அட ஆமா மாமா, அழகா இருக்காங்கல்ல. துகிலன் குட்டி, மகிழினி குட்டி, நல்ல சமத்து குட்டிங்க. மாமா ரொம்ப அழகா இருக்காங்க மாமா. நம்ம போகும்போது தூக்கிட்டு போயிடலாமா? தூக்கிட்டுலாம் போக வேணாம், இது மாதிரியே நானும் கொடுக்க ரெடி தான். நீ போன்னு மட்டும் சொல்லு, இப்போதே ஸ்டார்ட் பண்ணிடுவோம். மாமா இங்க எல்லாரும் இருக்காங்க, உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியாம பேசுறீங்க, போங்க மாமா. மாமா பாருங்க எல்லாரும் சிரிக்கிறாங்க, நம்மளை பார்த்தா சிரிக்கிறாங்க, போங்க மாமா. துளசி, சூர்யா சார் சொல்றது கரெக்டு தானே? எங்க குட்டீஸ் எல்லாம் நீங்க ஒன்று தூக்கிட்டு போக வேணாம். உங்களுக்குன்னு குட்டி பொண்ணு குட்டிங்க வேணும்னா நீங்க ஊனை மட்டும் சொல்லுங்க, அதுக்கான ப்ராசஸ சூர்யா சார் ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. எப்படி ஊன்னு சொல்லிடுறீங்களா? அக்கா உங்களை பூனைக்குட்டி சொல்றதுல தப்பே கிடையாது. பூனைக்குட்டிக்கு உண்டான எல்லா சேட்டையும் உங்ககிட்ட அதிகமாவே இருக்கு. சரி சரி, இந்தாங்க இந்த குட்டிங்களை பிடிங்க, அவரை தூக்கும், அவர் என்ன சொல்றாருன்னு பாப்போம். சரி சரி, கொடு கொடு. அனன்யாக்கா நீங்க கொடுங்க. எந்த துளசி, இந்த வாங்கிக்கோ. செல்ல குட்டி, துருவன் குட்டி, துருவன் குட்டி நீங்க தானோ? அழகா இருக்காவா இவனும்? குட்டி தாங்க. ஆமா மாமா, எல்லாமே குட்டி குட்டி தங்கம் தான். சரிங்க மாமா, இவங்களுக்கு வாங்கிட்டு வந்தால அந்த செயின் அதை எடுங்க மாமா, போட்டு விடுவோம். கண்டிப்பாடி, போடாமலா? அப்புறம் சூர்யா ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? நான் கடைசி டைம்ல சொல்லி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டனோ? சேச்சா அப்படிலாம் இல்லைண்ணா, நாங்களும் இந்த ஊருக்கு தான் வந்துட்டு இருந்தோம். நீங்களும் அந்த சமயம் தான் கரெக்டாக கால் பண்ணியிருந்தீங்க. நாங்கள் எல்லாரும் குலதெய்வம் கோயிலுக்காக இங்கே தான் வந்திருந்தோம். வர வழியில தான் நீங்கள் கால் பண்ணீங்க. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் சொன்னதும் எங்களுக்கும் அது ஈஸியாக போயிடுச்சு. இவங்க எல்லாரையும் சமாளிச்சு கூட்டிட்டு வரதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுண்ணா. மற்றபடி எனக்கு எதுவும் கஷ்டம்லாம் இல்லைண்ணா. நீங்க கொஞ்சம் பிஃபோரா சொல்லி இருந்துக்கலாம், பட் கடைசி டைம்ல சொன்னீங்க. ஆனா நான் பரவாயில்ல, நாங்க இந்த ஊருக்கு வந்ததுனால எனக்கு ஒன்றும் பெரிய சிரமமா தெரியலண்ணா. ஓ அப்போ ப்ரோ இந்த ஊர் கோவிலுக்கு தான் வந்திருக்கீங்களோ? ஆமா கார்த்திக்னா, இங்க தானே நம்ம குலதெய்வம் இருக்காங்க, அதனால பொங்கல் வைக்கலாமேன்ட்டு நாங்க எல்லாம் ஃபேமிலியா வந்திருந்தோம். நல்ல வழியா அருணனை அந்த சமயம் பார்த்து கால் பண்ணதுனால எங்களுக்கு ஈஸியா போயிடுச்சு. அதான் எல்லாரையும் கூட்டிக்கிட்டு வண்டி இப்படி திருப்பிட்டு வந்துட்டோம். பரவாயில்ல ப்ரோ, எங்களுக்காகவே வந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆமா கண்டிப்பா. ஓகே சூர்யா, துளசி நீங்களும் நல்லபடியா உங்க சீரியஸை நல்லா கொண்டு வாங்க. கண்டிப்பா அட்மின் அவங்களோட எஃபெக்ட் கண்டிப்பா போடுவாங்க. நம்ம துளித்துளியா சீரீஸ் நல்லபடியா ஒரு ஹாப்பி எண்டிங்க்கு வந்துருச்சு. அது போல உங்க சீரீஸும் நல்லா வரணும். நல்லா வரதுக்கான எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். கண்டிப்பா ஆமா கண்டிப்பா உங்க சீரியஸும் நல்லா ரீச் ஆகணும், எங்களுடைய வாழ்த்துக்கள். அட்மின் அவங்களோட எஃபெக்டை நல்லா தான் போடுறாங்க. அவங்க எஃபெக்டுக்கு ஏற்ற ஒரு பலன் கண்டிப்பா கிடைக்கும். இந்த சீரியஸும் வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்கள். ஓகே ப்ரோ, அப்புறம் நாங்க கிளம்புறதுக்கான டைம் வந்துருச்சு. ஆமா நாங்களும் கிளம்புறோம். ஓகே, ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. நம்ம வியூவர்ஸ்க்கும் பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். நிறைய எடிட்டிங்ஸ் போடணும்னு தான் நினைச்சு நல்லா பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆப் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா அடிக்கடி பேக் போயிட்டே இருக்கு. நான் அதையும் மீறி கொஞ்சம் கொஞ்சமா பிடிச்சு எடுத்து வச்சு தான் எடுத்துட்டு இருக்கேன். இதுல நான் பிரச்சனைகள் என்னன்னா, நான் எடுத்துட்டு இருக்கேன், எடுத்து அப்லோட் பண்றதுக்கு முன்னாடியே ஸ்டோரி கரெக்ட் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி 2-3 வாட்டி கரெக்ட் ஆயிடுச்சு. அதையும் மீறி தான் நான் அகைன் ஸ்டோரிஸை எப்படியாவது எடிட்டிங் கொடுத்து எடுக்கணும்னு நினைச்சு எடுத்திருக்கேன். என்னால் முடிஞ்ச எடிட்டிங் கொடுத்துருக்கேன்ப்பா. ரொம்ப பெரிய அளவில் இல்லைனாலும் இது என்னால் முடிஞ்ச அளவுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க. ஓகே டியர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா, கொஞ்சம் எடிட்டிங்ல கொஞ்சம் சொதப்பல் இருந்ததுன்னா சாரி மன்னிச்சிருங்க. ஏன்னா ஆப் வந்து கரெக்டாக சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது, அதுதான். சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம். புயல் மையம் கொண்டால் சின்ன சுகங்கள் வாழ்க்கையிலே அங்கும் இங்கும் கொட்டி கிடக்கு. கண்ணிரண்டும் செவியும் திறந்து வைத்தால் சுற்றி சுற்றி இன்பம் இருக்கு. காதலரே காதலரே, பூமி உங்கள் பூஞ்சோலை, காலமெல்லாம் வாழட்டும் சூடிக்கொண்ட பூமாலை. காதலரே இல்ல சம்பந்தி, நம்ம துளித்துளியா ஃபேமிலிஸ், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் ஏன் முடிக்கிறீங்கன்னு ரொம்ப வருத்தப்படுறாங்க. நமக்கும் இதை முடிக்கணும்னு ஆசையா, என்ன சொல்லுங்க, வியூஸ் நல்லா போகல, அதனால முடிச்சிடலாம்னு நினைச்சோம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ட்விஸ்ட் வைங்க, ஒரு சிலவங்க ட்விஸ்ட் வைங்கன்றாங்க. ஒரு சிலவங்க அக்கா டிவிலையும் இதை தான்க்கா பார்க்குறோம், சீரியல்ல இதை தான்க்கா பார்க்குறோம், நீங்களும் இதே கொண்டு வந்தால் எப்படிக்கா அப்படின்னு ஒரு சிலவங்க கேட்குறாங்க. நம்ம என்னதான் பண்ணுறது? சரி, ரொமான்ஸோட கதையை நகர்த்திட்டு போகலான்னா, அக்கா நீங்கள் ரொமான்ஸ் அதிகமாக வைக்கிறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரொமான்ஸே வைக்க மாட்டேங்கிறீங்க அக்கா அப்படின்னு இன்னொரு பக்கம்.
ஏன் சம்மந்தி இப்படி பண்ணா நம்மளும் என்னதான் பண்ண முடியும்? ஆனா ஒண்ணு, இதுல இருந்து நான் ஒண்ணு கத்துக்கிட்டேன், யாரையும் யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாதுன்னு. அதனால நம்ம போற போக்குக்கு போவோம். இந்த பக்கம் இருக்கிறவங்க வேணுங்கிறவங்க பார்க்கட்டும், இந்த பக்கவங்க பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பார்க்கட்டும், இல்லைன்னு நினைக்கிறவங்க அவங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்றதுக்கு இல்லை சம்மந்தி, சரிதானே? அத சொல்லுங்க சம்பந்தி, நீங்க சொன்னதுதான். இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, யாரையும் யாராலையும் திருப்திப்படுத்தவே முடியாது. எமோஷனலா கொண்டு போனா ஐயோ உங்க கதை ஒரே அழுதையா இருக்கு, இதுதானே நாங்க டிவில பாக்குறோம், நீங்களும் இப்படியே நெகட்டிவா கொண்டு போறீங்க, இது என்ன இது அப்படின்னு ஒரு பக்கம். சரி பாசிட்டிவா கொண்டு போலான்னா அதை கேட்டு அதுக்கும் இன்னொரு கும்பல் இருக்கு. அட இதுல கதையே இல்லைங்க, எப்ப பாரு கதையே இல்ல, ஒரே ஜாலி தான் இருக்கு, இது என்ன அப்படின்னு இன்னொரு பக்கம். அத சொல்லுங்க, எப்படி போறதுன்னு தெரியாம தான் நாலா பக்கமும் வழி இல்லாம திரு முடிச்சிட்டு இருந்தோம். இப்ப என்ன, நல்லபடியா ஒரு ஹாப்பி எண்டிங்க கொண்டு வந்து இதுக்கு ஒரு முடிவை கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் கோச்சிக்காதீங்க, என்னடா நம்ம புலம்பலே ஒரு பெரிய பெரிய டைலாக்கா கொடுத்துட்டாங்களே நினைக்காதீங்க. எனக்கும் இந்த சீரியஸை முடிக்கிறதுல துளி கூட இஷ்டம் இல்லதான். ஆனா நான் இப்ப சொன்ன பாத்தீங்களா, இதெல்லாம் தான். இத்தனை கேள்விகள் என்ன சுத்தி இருந்தா நானும் என்னதாங்க பண்ண முடியும்? ரொமான்ஸ் வச்சா ஏன் ரொமான்ஸ் அதிகமா வைக்கிறீங்க? உங்க சேனல்ல ரொமான்ஸ் அதிகமா இருக்கு, நீங்க கொஞ்சம் குறைச்சி பாருங்க, வியூஸ் நல்லா போகும் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அக்கா ரொமான்ஸே இல்லக்கா, நீங்க ரொமான்ஸ் கொஞ்சம் அதிகமா வைங்கக்கா, முன்ன மாதிரி ரொமான்ஸே வைக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இன்னொரு பக்கம். சரி எமோஷன் சீன்ஸா கொண்டு வருவோம், ஒரு பரபரப்பா கொண்டு வருவோம், ஃபைனலா ஒரு ட்விஸ்ட் வச்சு இதுதான் ஸ்டோரி அப்படிங்கிறத காட்டலாம்னு சொல்லி ரித்து கேரக்டர் வச்சு லேசா கதையை நெகட்டிவா கொண்டு போனேன். ஆனா அதுக்கும் எனக்கு ஒரு எண்டு கார்டு போட்டுட்டீங்க. இப்படி கொண்டு போகாதீங்க, டிவில இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், டிவி சீரியல்ஸ்லயும் இப்படிதான் பார்த்துட்டு இருக்கோம், உங்க ஸ்டோரி பாசிட்டிவா தானே போயிட்டு இருந்தது, திடீர்னு என்ன நெகட்டிவா கொண்டு வந்துட்டீங்கன்னு அதையும் கேட்டு அதையும் என்ன ட்ராக் மாத்தி விட்டுட்டீங்க. சரி ஓகே, அதையும் ட்ராக் மாத்தினதுல இருந்து எனக்கு வியூஸ் டவுன் ஆனதான் மிச்சமே தவிர வியூஸ் இன்க்ரீஸா ஆகல. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நெகட்டிவா கொண்டு போறேன் அப்படின்னா அது நெகட்டிவ்ல கொண்டு போய் முடிஞ்சிடாது, அதை கண்டிப்பா பாசிட்டிவ்க்கு கொண்டு வந்து தான் நான் விடுவேன். பட் அதை யாருமே புரிஞ்சிக்கல. சரி ஓகே, நான் அதுல இருந்தும் அந்த ஸ்டோரி ஸ்கிரிப்டையும் மாற்றி வேறையும் கொண்டு வந்துட்டேன் நான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி, லவ், ரொமான்ஸ்ன்னு கொண்டு வந்து எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் அதுக்கும் எனக்கு ஒரு புது கமெண்ட் என்னன்னா, அக்கா உங்கள் ஸ்டோரியில் ரொமான்ஸ் ஓவராக இருக்கு, மேபி நீங்கள் ஃபேமிலி செக்மெண்ட் கொடுங்க, ஃபேமிலி செக்மெண்ட் கொடுத்தா உங்களுக்கு வியூஸ் நல்லா போகும் அப்படின்னு நமக்கு ஒரு கமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நான் ஸ்டார்டிங்லேருந்தே என் ஸ்டோரியை ஃபேமிலி செக்மெண்ட்டாக தான் கொண்டு வரேன். ஃபேமிலி செக்மெண்ட்டில் தாங்க லவ் ரொமான்ஸ்ன்னு கொடுக்குறேன். ஒரு ஸ்டோரினா நவரசமும் கலந்தது தாங்க ஒரு கதை. அதில் எமோஷன்ஸ் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், லவ் இருக்கும், ரொமான்ஸ் இருக்கும், அப்புறம் ஃபேமிலி பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்கும். இவ்வளவும் இருந்தால் தான் ஒரு கதை. பட் நான் எந்த ட்ராக்ல போனாலும் இப்படி வந்துட்டீங்களேக்கான்னு எனக்கு கமெண்ட்ஸ் மேலே அதை சொல்கிறேனே. ஒரு பக்கம் ஏன்க்கா இப்படி வந்தீங்க, இன்னொரு பக்கம் அக்கா நீங்கள் இப்படி வாங்க அப்படி போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி. இதில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது என்னோடய ஃபஸ்ட்டு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நான் நல்லபடியாக கொண்டு வரணும்னு நினச்சேன். என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் நான் நல்லபடியாக தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எனக்கு போதும், இதுவே எனக்கு ஒரு பெரிய ஹாப்பி மூமெண்ட் தான், எனக்கு சாட்டிஸ்ஃபைட் தான். இதை நான் கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்து ரீச் பண்ணதுக்கு. மேபி ஃப்யூச்சரில் துளியாய் பார்ட் 2வும் எடுக்கலாம், இல்லை நியூ சீரீஸும் கொண்டு வரலாம். அது சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனால் உங்கள் கையில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தெம் யார் எதுக்கு கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுடைய சஜஷனை நான் எடுத்துக்கிறேன். துளியாய் பார்ட் 2 போடுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோரியை கண்டினியூ பண்ணி நான் புது பொலிவுடன் கொண்டு வரேன். அதாவது குழந்தைங்களாம் பிறந்துட்டாங்க இல்லைங்களா, நீங்கள் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய பாஸ்க்கு குழந்தெல்லாம் பிறக்க வேண்டியது இருக்கு இல்லையா, அதெல்லாம் பிறக்கிற மாதிரியும் அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வச்சு இங்கே முன்னாடியே சொல்லிடுறேன். அப்போ எமோஷன்ஸும் இருக்கும், எமோஷன் இருக்கும், ஃபீலிங்ஸ் இருக்கும், சண்டை இருக்கும், பொறாமை இருக்கும், எல்லாமே இருக்குங்க. அப்படி எல்லாமே இருந்தால் தாங்க ஒரு ஸ்டோரி. அதனால் முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நீங்கள் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னா துளியாய் பார்ட் 2 ஒரு புது பொலிவுடன், இப்போவே உடனே இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு. இல்லைக்கா எங்களுக்கு துளியாய் பார்ட் 2 வேண்டாம், நீங்கள் நியூ சீரீஸாக ஏதாவது கொண்டு வாங்க அப்படின்னாலும் ஓகே, நான் நியூ சீரீஸாகவும் கொண்டு வரேன். நான் ரெண்டுமே உங்கள் கையில் தான் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தெம் எதுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ அதை நான் கண்டிப்பாக எடுத்துக்கிறேன். எனக்கு ஒரு 1 மந்த் டைம் கொடுங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் நான் கண்டிப்பாக நியூ சீரீஸோடு வரேன். ஐயோ மேம், ஃபங்க்ஷன் சிறப்பாக முடிஞ்சுது. அப்புறம் என்ன, நம்ம வியூவர்ஸ்க்கெலாம் பாய் சொல்லிடலாமா? கண்டிப்பா பொண்ணுக்குடி, அவங்களுக்கு தான் பாய் சொல்லணும். அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் வந்துக்க மாட்டோம்ல. கண்டிப்பாக உங்களுக்கு தேங்க்ஸும் பாயும் சொல்லிடுவோம். ஹாய் டியர்ஸ், ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ்ப்பா. இப்படி ஒரு சீரியஸை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்,
இப்படி ஒரு எண்டிங் கொடுப்பேன் அப்படின்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. ஏதோ நம்மளும் சும்மா ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு நினச்சி ஒரு விளையாட்டுத்தனமாக ஸ்டார்ட் பண்ண சீரீஸ் தான் இந்த துளி துளியா சீரீஸ். நீங்களே ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துருப்பீங்க. ஒரு கோஸ்ட் ஸ்டோரியாக கொண்டு வந்து அதுக்கப்புறமா அதை நான் லவ் ஸ்டோரியாக ஆக்கி அதுக்கப்புறம் இவ்வளோ இந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னா உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது சாத்தியமே கிடையாது. நான் 321வது எபிசோடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா உங்களுடைய பெரிய சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளோ தூரம் நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா டியோஸ், உங்களுடைய சப்போர்ட் இல்லாம நான் இத்தனாவது எபிசோட் வரைக்கும் நான் இது கொண்டு வந்திருப்பேன்னு கேட்டா கண்டிப்பா இல்லதான். உங்க சப்போர்ட் இருந்ததால மட்டும்தான், நீங்க எனக்கு ஆதரவு கொடுத்தனால மட்டும்தான் நான் இத்தனாவது எபிசோட் வரைக்கும் இந்த சீரீஸை கொண்டு வர முடிஞ்சது. எனக்கு ஒரு சின்ன ஆசை இருந்தது, எப்படியாவது ஒரு 500 எபிசோட் வரைக்கும் நம்ம துளி துளியா சீரீஸை கொண்டு வரணும் அப்படின்ட்டு. ஏன்னா இன்னும் கூட ஸ்டோரிஸ் நிறைய இருக்கு. இப்போ வரைக்கும் எங்களுக்கு தானே குழந்தை பிறந்திருக்கு. ஒரு சிலவங்களாம் கேட்டிருந்தீங்க, இன்னும் ஐஷு இருக்காங்க, அப்புறம் கௌசி இருக்காங்க, அப்புறம் சுஜி, ஜனனி இவங்கெல்லாம் இருக்காங்களே, அவங்களுக்குலாம் இன்னும் குழந்தை பிறக்கிற மாதிரி காட்டலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டு தான், நிறைய ஸ்டோரிஸ் கொடுக்கலாம் தான். ஆனால் இடையில எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு. ஸோ அதில் எடுத்த முடிவு தான் துளி துளியா சீரீஸை ஸ்டாப் பண்ணிக்கலாம், போதும் இது வரைக்கும் போதும் அப்படின்னு எடுத்த முடிவு தான். அதுலேருந்து என்னால் பின் வாங்க முடியல. ஓகே இதே போதும் அப்படின்ட்டு நான் இந்த இத்தனாவது எபிசோடுக்கு கொண்டு வந்து ஒரு ஹாப்பி எண்டிங் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் ஒரு நல்ல சாட்டிஸ்ஃபைடு இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், அதை விட மெயினாக நான் இந்த துளி துளியா சீரீஸ்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நான் சொன்னேனே, விளையாட்டுத்தனமாக தான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இதுக்கு ஒரு பேருங்கிறது சும்மா ஒரு பேருன்னு வைப்போமே அப்படின்னு தான் இந்த துளி துளியான்னு வச்சேன் நான். ஆனால் அது இந்த லெவலுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது ஓரளவுக்கு ரீச் தான்ப்பா. என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் ஒரு 1000 பேருக்காவது இந்த சீரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்கும் இல்லையா? 1000 பேருங்கிறது ரொம்ப பெருசு தானேங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஜெயிச்சிட்டேன்னா என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு இது பெரிய ரீச் தாங்க. உண்மையாகவே எனக்கு இது ஒரு பெரிய சாட்டிஸ்ஃபைட் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் எல்லாருக்கும் கொஞ்சம் வருத்தம் இருக்கும், ஏன்னா எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, 500 எபிசோட்ஸாவது நம்ம கொண்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினச்சேனே. நான் இடையில நிறைய ப்ராப்ளம்ஸ், தேவையில்லாத கமெண்ட்ஸ், அப்புறம் வியூஸும் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. கொஞ்சம்னு சொல்ல முடியாது, ரொம்பவே கம்மியாயிடுச்சு வியூஸு. ஸோ என்னால் எஃபெக்ட் போட முடியல. 3 ஸ்டோரிஸ் எனக்கு எடுக்கணும்னு ஆசை. 3 ஸ்டோரிஸும் நல்லா தான் கொண்டு போயிட்டு இருந்தேன். இடையில என்ன ஆச்சுன்னு தெரியல, அப்படியே டோட்டலாக டவுன் ஆயிடுச்சு. சரி, அதுக்கு ஒரு சிலவங்க ஒரு காரணம் சொன்னீங்க. என்னன்னு பார்த்தாக்கா, ஒரு சிலவங்க சொல்கிறீங்க ரொமான்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க. ஒரு சிலவங்க அக்கா உங்களோட ரொமான்ஸ் ஓவராக இருக்குது, மேபி ரொமான்ஸை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுடைய ஸ்டோரி வந்து நல்ல வியூஸ் போகும்க்கா அப்படிங்கிறாங்க. ஒரு சிலவங்க அக்கா நாங்கள் டிவிலேயும் எமோஷன்ஸ் தான் பார்க்குறோம், இதுலேயும் எமோஷன்ஸா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் நான் எதை எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அதான் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ஓகே, எனக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடு. துளி துளியா சீரீஸை ஒரு இதுக்கு ஸ்டார்ட் பண்ணி ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்ஸ் கொண்டு வந்து விட்டுருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது என்ன நினச்சி எனக்கே பெருமையாக இருக்குது. இது எல்லாமே உங்களால் மட்டும்தான் சாத்தியம். ஸோ லவ் யூ கைஸ், லவ் யூ ஆல் டியர்ஸ். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒரு விஷயத்தை மட்டும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். நம்ம துளி துளியா சீரீஸில் 227வது எபிசோட், அதாவது 226ல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நைட் சீனை வந்து வச்சுருந்தோம். அதுக்கு அடுத்த நாள் வந்து மார்னிங் எழுந்திரிச்சு பேசுகிற மாதிரியான ஒரு எபிசோடு வச்சுருந்தேன் இல்லைங்களா? அந்த எபிசோடுக்கு எனக்கு ஒரு பேட் கமெண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்குங்களா? அந்த பேட் கமெண்ட்டுக்கு வரத்துக்கு ஒரு நாள் முன்னாடி, அதாவது இன்னைக்கு பேட் கமெண்ட் வருது அப்படின்னா அந்த நாளுக்கு முன்னாடி நாள் எனக்கு வேற ஒரு சேனல்ல இருந்து, அதாவது நம்மள மாதிரியே கார்ட்டூன் வச்சிருக்க இன்னொரு சேனல் மெம்பர், அவங்க வந்து எனக்கு வந்து சேட் பண்ணியிருந்தாங்க. சேட் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த மாதிரிலாம் போடாதீங்க, நம்ம எடுக்கிறது வந்து கார்ட்டூனு, நீங்கள் ஓவராக ரொமான்ஸ் வைக்கிறீங்க, உங்கள் சேனலையே இது பண்ணிடுவாங்க அப்படி எப்படின்னு எனக்கு வந்து ரொம்பவே பயம்படுத்தினாங்க. நான் வேறு அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்க, அப்போ தான் என்ட்ரு ஆகியிருக்கேன் நான். இப்படியெல்லாம் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்கும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்புறம் தான் நாள் போக போக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் நான் அன்றைக்கே நான் வந்து அனலைஸ் பண்ணிட்டேன். என்னென்னா அவங்க சேனல்லையும் இதே மாதிரி தான் ரொமான்ஸ் வைக்கிறாங்க. ஆனால் அவங்க எதுக்கு என்ன இப்படி சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இப்போ வரைக்கும் எனக்கு வர ஒரு பேட் கமெண்ட்ஸ்க்கு பின்னாடி அவங்க தான் இருக்காங்களோ அப்படிங்கிற தாட்ஸ் எனக்கு எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா நமக்கு ஒன்று சொல்லுவாங்க இல்லைங்களா, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் வாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி நம்ம ஒருத்தவங்களை வாட்டியே இதுதான் கணிச்சிட்டோம் அப்படின்னா அவங்கள எப்போ பார்த்தாலும்
இனி எந்த எந்த இடத்துல பார்த்தாலும் எந்த சுச்சுவேஷனில் பார்த்தாலும் அவங்க நமக்கு இதை சொன்னது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த மாதிரி எனக்கு எந்த பேட் கமெண்ட்ஸ் வந்தாலும் அதுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்களோ அப்படிங்கிற தாட்ஸ் தான் எனக்கு வருது. மேபி இருக்கலாங்கிறத விட இருக்கிறாங்க. ஏன்னா என்னோட உள்ளுணர்வு வந்து அதை தான் சொல்லுது, கண்டிப்பாக அவங்க தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. நேற்று கூட நான் உங்களுக்கு ஒரு கமெண்ட் வந்தது சொன்னேன். அந்த லேடி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஐடியில் இருக்கவங்க பார்த்தீங்கன்னா என் சேனலை வாட்ச் பண்ணதே கிடையாது. என்னோட சேனலை ஃபுல்லாகவே பார்த்தது கிடையாது. ஏன்னா அவங்க வந்து அன்சப்ஸ்கிரைபர், என்னோட சப்ஸ்கிரைபர் கிடையாது. அதனால தான் அவங்களுடைய கமெண்ட் வந்து எனக்கு ஷோ ஆகலை. அப்படி என்னுடைய நீ சப்ஸ்கிரைபர் பண்ணாமல் ஒரு எபிசோடு கூட பார்க்காம எதை வச்சு நான் சோனியா மகியை பார்த்து காப்பி பண்ணேன்னு சொல்கிறீங்க? ஸோ இது வந்து அந்த ஐடி மெம்பர் போட்டிருக்க மாட்டாங்க, வேறு யாரும் அதாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மேபி அந்த பர்சன் சொல்லி இவங்க பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற கெஸ்ஸிங் எனக்கு இருக்குது. இதை இப்போ நான் சொல்கிற இந்த இதை வந்து மேபி அந்த யூடியூபர் பார்த்தாலும் பார்க்கலாம், கண்டிப்பாக பார்ப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்னை ரொம்ப வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால தான் எனக்கு அடிக்கடி பேட் கமெண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது. நான் என்ன கேட்குறேன், நீங்களும் ஒரு யூடியூபர், நானும் ஒரு யூடியூபர். உங்களுக்கு நான் என்ன காம்படிட்டரா? நான் என்னங்க, நான் வந்து போட்டுட்டு உங்களுடைய வீடியோஸை பார்க்காதீங்க, என் வீடியோஸை மட்டும் பாருங்கன்னு சொல்லி கூப்பிட்றேண்ணா? அப்படிலாம் இல்லை. பிடிச்சிருந்தா பார்க்குறாங்க, பிடிக்கலாம், எதுவுமே அதுதாங்க. பிடிச்சா பார்க்க போகிறாங்க, பிடிக்கலாம்னா பார்க்கல. எனக்கு முன்னாடி வந்து 7000 8000 வியூஸ் போயிட்டு இருந்தது ஒரு நாள் 2 நாளில். ஆனால் இப்போ 3000 4000 வியூஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ என்னோடய ஸ்டோரி வந்து ஒரு சிலவங்களுக்கு பிடிக்கல, ஒரு சிலவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பார்க்குறாங்க. அந்த மாதிரி உங்கள் ஸ்டோரிஸும் பிடிச்சா பார்க்க போகிறாங்க, பிடிக்கலன்னா பார்க்கல. இதில் நீங்கள் எதுக்குங்க என்ன வந்து காம்படிட்டராக நினைக்கிறீங்க? இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும், ஏன்னா ஃபைனல் செக்மெண்ட்லையாவது உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொன்னேன் நான். அதர்வைஸ் ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். ஓகே, துருத்துரியா சீரியஸை எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்க்கு கொண்டு வந்துட்டேன். உங்கள் எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடு இல்லையா? ஓகே டியர்ஸ், கிளம்பலாமா? எல்லோரும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, கிளம்புவோம். இனிமேல் கண்ணாமூச்சி சீரியஸும் எம்எம்கே சீரியஸும் கண்டினியூஸாக வரும். இனி அந்த சீரியஸ் கண்டினியூஸாக தான் வரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு கொஸ்டின், அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். இப்போ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்னன்னா, துளித்துளியா சீரிஸை முடிச்சிட்டீங்க, அப்போ நியூ சீரிஸ் கொண்டு வருவீங்களா? நியூவா லவ் சீரிஸ் ஏதாவது கொண்டு வருவீங்களா? இல்லை துளித்துளியாயே பார்ட் 2 கொண்டு வருவீங்களா? அப்படிங்கிற மாதிரி 2-3 பேரோட கமெண்ட்ஸ் நான் பார்த்தேன். இந்த கொஸ்டினை நான் உங்ககிட்டயே கேட்குறேன். எனக்கு வந்து புது சீரிஸ் கொண்டு வரணும்னு மைண்ட் இருக்குது, ஐடியா இருக்குது. பட் இப்போ கிடையாது, எப்படி இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா எனக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ஃபர்ஸ்ட் எம்எம்கேவும் கேஎம்மும், தட் மீன்ஸ் கண்ணாமூச்சி, இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாக கொண்டு போகும், கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்புறம் 1 or 2 வீக்ஸ்லையோ இல்லை மேபி 1 மந்த்துக்கு அப்புறமும் நியூ சீரிஸ் கொண்டு வரலான்ட்டு இருக்கேன். அந்த நியூ சீரீஸை நியூவாக வேற ஒரு சீரிஸ் கொண்டு வரவா, இல்லை துளித்துளியாய் பார்ட் 2 சீரிஸ் கொண்டு வரவா? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய சஜஷன் எதுன்னு நான் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எதுக்கு கமெண்ட் அதிகமாக இருக்குது, துளித்துளியாய் பார்ட் 2 தான் இல்லை நியூ சீரிஸ்க்கான்னு பார்த்துட்டு அந்த வேலை நான் நகர்றேன். நியூ சீரிஸ்க்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் நியூ சீரிஸே எடுக்கிறேன். இல்லை துளித்துளியாய் பார்ட் 2 எடுங்க அப்படின்னா சேம் இதுலேருந்து இன்னைக்கு என்ன நம்ம முடிச்சிருக்கோமோ இதுலேருந்து கண்டினியூஷனோட அப்படியே துளித்துளியாய் பார்ட் 2 வரும். நீங்கள் சொல்லுங்கள், உங்ககிட்ட தான் இருக்குது, எப்படி எடுக்கலாம்? நியூ துளித்துளியாய் பார்ட் 2 எடுக்கவா இல்லை நியூ லவ் சீரிஸ் எடுக்கவா அப்படிங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நான் அதை எடுக்கிறேன். உங்களோட இஷ்டம் அக்கா, நீங்கள் எது பண்ணுறீங்களோ பண்ணுங்க அக்கா, நாங்கள் கண்டிப்பாக பார்ப்போன்னு மட்டும் சொல்லாதீங்க. உங்களுடைய ஐடியாவை நான் தெரிஞ்சுக்கணும், உங்களுடைய சஜஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதனால நீங்களே சொல்லுங்க, துளித்துளியாய் பார்ட் 2வா இல்லை நியூ லவ் சீரியஸா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க, நான் அதை கண்டிப்பாக எடுக்கிறேன். ஓகேவா? ஓகே எஸ், அவ்வளோதான். அப்புறம் பர்த்டே விஷஸ் இருக்குது துளித்துளியாய் சீரியஸில், பர்த்டே விஷஸ். அப்புறம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹாய் சொல்லியிருக்காங்க, சொல்லிடலாமா? ஏன்னா இந்த சீரீஸில் இதுதான் லாஸ்ட்டு. ஸோ இந்த சீரீஸில் பர்த்டே விஷஸ் எல்லாத்தையும் சொல்லிவிடுவோம். அப்புறம் இன்னைக்கு கண்ணாமூச்சி ஃபேமிலி நம்ம சீரீஸோட அட்டாச் ஆகிருக்காங்க. உங்களுக்கு ஹாப்பியா? ஏன்னா ஒரு மேரி நான்சி சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க வேறு யாராவது ஃபேமிலிஸை கூப்பிட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. சாரிம்மா, நான் யார்கிட்டையும் அவ்வளோவா பேசுகிறதில்ல. நம்ம சஜிதா கிட்ட மட்டும்தான், சாரி நம்ம குட்டிச்சுட்டி அவங்கக்கிட்ட மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். அவங்களும் ஒரு பக்கம் பிஸி ஷெடியூலில் ஓடிட்டுருக்காங்க, அவங்கள போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணவும் முடியாது. ஸோ என்னால் என்ன பண்ண முடியுமோ அதுதான் நான் வந்து பண்ணுறேன். அதனால தான் நம்ம கண்ணாமூச்சி சீரீஸ் ஃபேமிலியை உள்ளே கொண்டு வந்தேன், கெஸ்ட்டாக கொண்டு வந்திருந்தேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இதுக்கே நான் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன்ப்பா. ப்ளீஸ் பிடிக்கலனாலும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிடுங்க.
நம்ம சப்ஸ்கிரைபர் ஜோதி சிஸ்டர் துளி துளியா சீரீஸ் வந்து லாஸ்ட் எபிசோடில் என்னோட பேர் ஃபுல் நேம் சொல்லிடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவங்க நேம் சொல்லி ஹாய் சொல்லிடுவோமா? ஜோதி ஆண்டோ முகில் சிஸ்டர், ஹாய் டியர். ஜோதி அண்ட் முகில் டியர், ஹாய். ஜோதி ஆண்டோ முகில் சிஸ்டர், ஹாய் டியர். ஹாய் ஜோதி அண்ட் முகில் சிஸ்டர். அப்புறம் சவுதியில இருந்து நாச்சி அம்மாள், ஹாய் நாச்சி அம்மாள். ஹாய் நாச்சி அம்மா. ஹாய்மா. ஹாய்மா. மாளவிகா சிஸ்டர், ஹாய் டியர். ஹாய் மாளவிகா டியர். ஹாய் மாளவிகா சிஸ்டர். ஹாய் டியர் மாளவிகா. ஹாய் ஹரிமுருகன் ப்ரோ. ஹாய் செல்வி சிஸ்டர். ஹாய் அருண் தங்கம். ஹாய் சதீஷ் ஸ்ரீகுட்டி. ஓகே டியர், பாய் டு ஆல். அப்புறம் அருண் நிம்மி, அதாவது பொண்ணுக்குட்டி, நாங்கள் உங்ககிட்ட இருந்து விடைபெறுகிறோம். போயிட்டு வரட்டுமா? போயிட்டு கண்டிப்பாக வருவோங்க. நீங்கள் சொல்லுங்கள் எப்படி வரணும்னு சொல்லுங்கள், அப்படியே கண்டிப்பாக வந்துடும். அது வரைக்கும் உங்கள் பொண்ணுக்குட்டியும் உங்கள் அருணும் போய் ரெஸ்ட் எடுக்கிறோம். பாய். Bye dears. Love you to all. Bye friends. Love you so much friends. பாய் டியர், லவ் யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய இந்த பிக் சப்போர்ட்டுக்கு என்னுடைய பெரிய தேங்க்ஸ்ப்பா. லவ் யூ ஆல் கைஸ்.